தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்டம் நாணமேடு, உச்சிமேடு உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அந்த பகுதிகளில் தற்போது வெள்ளம் வடிந்திருக்கிறது. அந்த பகுதிகளின் நேற்றைய, இன்றைய பருந்து பார்வை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்ரீதர், விரிவாக அவரிடம் நாம் தகவல்களை கேட்பதற்கு முன்பாக அந்த காட்சிகளை முதலில் நாம் பார்த்துவிடலாம். கடலூர் மாவட்டம் நாணமேடு, உச்சிமேடு உள்ளிட்ட பகுதிகள் முன்னதாக பெய்த மழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. அந்த பகுதியில் தற்போது வெள்ளம் வடிந்திருக்கிறது. அதன் பருந்து பார்வை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாய நிலங்களை மண் மூடியதாக விவசாயிகள் முன்னதாக கவலை தெரிவித்திருந்தார்கள். ஆற்றில் வளர்ந்திருக்கும் மரங்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்போது கொஞ்சம் வெள்ளம் வடிந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கையும் அங்கே திரும்பியிருக்கிறது. அந்த பகுதிகளின் நேற்றைய, இன்றைய பருந்து பார்வை காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், தற்போது வெள்ளம் வடிந்திருப்பதான காட்சிகளை நாம் முன்னதாக பருந்து பார்வை காட்சிகளாக பார்த்திருந்தோம். அந்த பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? ஏன்னா எப்ப பார்த்தாலுமே கடலூர்ல வெள்ளம் என்பது இயல்பான ஒரு விஷயமாகிவிட்டதே. அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் தற்போது கோரப்பிடியிலிருந்து மீண்டிருக்குது என்று சொல்லலாம். அந்தளவு வெள்ளத்தின் கோரப்பிடியில் இந்த தென்பெண்ணியாரின் கரையோட்டத்தில் முக்கியமாக நாணமேடு, உச்சிமேடு, குண்டு பலவாடி உள்ளிட்ட பல கிராமங்கள் நேற்று வரை நிம்மதியிழந்து தவித்தார்கள். ஆனால் தற்போது அந்த வெள்ளம் வடிந்துவிட்டது. ஆனால் அந்த வெள்ளம் வருவதற்கான காரணம் என்ன என்று நம்முடன் பேசுவதாக விவசாயிகள் இருக்கலாம். அவரிடம் நேரடியாக முதலில் கேட்கலாம். இந்த வெள்ளம் உங்கள் ஊருக்குள் புகுந்ததுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே அதிகாரிடம் என்ன மாதிரி தகவலாம் சொல்லியிருந்தீங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கலாம்? சார், அந்த அணை போட சொன்னது ஆற்று ஓரமாக இதுவரையிலும் அந்த அணை போடவே இல்லை. அதே போல் ஆற்றுல மரம் நிறையா அடைச்சிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால தண்ணி உள்ளே ஏறி போகுது. விவசாய நிலம் பூரா எல்லாத்தையுமே பாழ் பண்ணிடுது. அதை எங்களுக்கு சீர்படுத்தி கொடுக்கணும், அந்த அணையை போட்டு கொடுக்கணும், அந்த மரத்தை எடுத்து கொடுக்கணும். முக்கியமான அந்த 3 கோரிக்கை எங்களுக்கு. இந்த வெள்ளத்தில் எந்த மாதிரி பாதிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது? வெள்ளத்தால் பாதிப்புன்னா எல்லாமே விவசாய பாதிப்பும் உண்டு. நிலம் சுத்தமாக சீர்படுத்த முடியாத நிலைமைக்கு இருக்குது. அதான் அதை மறுபடியும் சீர்படுத்தினாலும் பயிர் வச்சா விளையுமான்னு சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. குறிப்பாக அவரிடமிருந்து சில வார்த்தைகள் கூட வரவில்லை. ஏனென்றால் அந்த அளவு வெள்ளத்தின் கோரப்பிடியில் அவர்கள் சிக்கி கடந்த 48 மணி நேரமாக சொல்ல முடியாத துயரத்தில் அடைந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் மேலும் ஒரு விவசாயிடம் வேறு என்ன பிரச்சனை இருக்குது, அரசுக்கு என்ன கோரிக்கை கேட்குறீங்க? அதாவது அதாவது பயிர் பாதிச்சதை விட நிலமே பாதிச்சு போச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் பயிர் வைக்கிறதுக்கான வழியே இல்லாத சூழல் இருக்கிறோம். இப்போ நிவாரணம் கொடுக்கறது பாதிச்ச பயிருக்கு தான் நிவாரணம் கொடுக்குறாங்க. பாதிச்ச நிலத்துக்கான அந்த நிவாரணமும் அதை பற்றி எதுவுமே அறிவிப்பே வரலை. முதல் காரணம், எங்களுக்கு வெள்ளம் வரதுன்ற ஒரு இன்டிமேஷனே எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் துறையிலேருந்து எங்கேருந்து எங்களுக்கு நியூஸே வரல. முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்கள் மறுபடியும் பயிர் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். அவங்க பணமே கொடுக்கல, கவர்மெண்ட் எங்களுக்கு உதவியே பண்ணலனாலும் நாங்கள் திருப்பி ஒரு விவசாயியாக இருந்து நாங்கள் பயிர் வைக்கணும்னா எங்களுக்கு அந்த நிலமே எங்கள் கையில் இப்போ இல்லை. அதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு எங்களுக்கு தெரியல சார். என்ன காரணம்? நிலம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட எல்லாம் அந்த பெண்ணையாத்து கரையோரம் இந்த 3-4-5 கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் ஒரு 7 அடி அளவுக்கு பள்ளம் ஆகி போச்சு. எல்லாமே தண்ணி உள்ளே போனதால பள்ளமாகி நிலம் பள்ளம் ஆகி போச்சு. திருப்பி பயிர் வைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு சூழ்நிலையே இல்லாத நிலைமையில் இருக்கு. அடுத்து என்ன? வெள்ளத்தில் கோரப்பிடியில் சிக்கி கடலூர் மாவட்டத்தில் கரையோரத்தில் உள்ள கிராமங்கள் பாதிக்கப்பட்டதை அவர்கள் தழுதழுத்துக்கு ஒரு குரலாக கொடுத்திருக்கார்கள். எங்கள் விவசாய நிலம் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அரசு நிவாரணம் கொடுக்கும். ஆனால் எங்கள் பயிர்கள் பாதிக்கப்படவில்லை. வெள்ளத்தில் நிலமே அடித்து சென்று விட்டது. அது மட்டும் இல்லாமல் பல நிலங்களை மண் மூடிவிட்டது. இந்த மண் மூடிவிட்டால் மீண்டும் பயிர் வைப்பது என்பது இயலாத காரியம். எனவே அதையெல்லாம் மீட்டு தர வேண்டும். அரசு அறிவிக்கும் நிவாரணம் போதுமானதாக இல்லை என நாணமேடு, உச்சிமேடு விவசாயிகள் கதறுகிறார்கள். இவர்கள் பெரு விவசாயிகள் கிடையாது. ஒவ்வொருவரும் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வைத்துக் கொண்டிருக்கிற சிறு விவசாயிகள் தான். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வெள்ளம் என்பது கடந்த 50 ஆண்டு காலம் பார்க்காத வெள்ளம் என்று சொல்லப்படுகிறது.
இவர்கள் யாரும் ஆக்கிரமித்து வீடு கட்டவில்லை. ஆனால் இவர்களுக்கு வந்த பிரச்சனை என்பது ஆக்கிரமிப்பாளர்களால் வந்த பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் பல நூறு ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக இங்கு வசித்து வருகிறார்கள். ஆனால் இந்த தலைமுறை இந்த பார்க்காத வெள்ளத்தை இந்த முறை பார்த்ததுக்கான காரணம் ஆற்றில் பல இடங்களில் மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களில் எல்லாம் குப்பைகள் அடைத்து விட்டது. குப்பைகள் அடைத்த காரணத்தினால் வெள்ளம் ஊருக்குள் புகுந்து விட்டது என்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதை தான் நாம் பருந்து பார்வையில் பிரத்யேகமாக காட்சிப்படுத்திருக்கிறோம். நேற்றைய வெள்ளம் இருந்த பகுதியும் அந்த வெள்ளம் வடிந்த பிறகும் காட்சியை நாம் பிரத்யேகமாக பதிவு செய்துகிறோம். இதுபோல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துவிட்டோம் என்று சொன்ன அரசு எங்களை கைவிட்டு விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை கவலையாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகமோ நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம் என்று தெரிவிக்கிறார்கள். இதையெல்லாம் மறுக்கும் விவசாயிகள் கண்ணீரோடும் கவலையோடும் தற்போது விவசாய நிலத்தில் நின்று கொண்டு கண்ணீர் வடித்து நிற்கிறார்கள். காரணம் பயிர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, இந்த வெள்ளத்தின் காரணமாக விவசாய நிலமே பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு கோழி பண்ணை இருந்தது. அந்த கோழி பண்ணையில் இருந்து ஆயிரக்கணக்கான கோழிகள் நேற்று வெள்ளத்தில் அடித்து சென்றிருக்கிறது. அந்த விவசாயி தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலே முடங்கிவிட்டார் என்று இந்த கிராம மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை என்பதால் யார் யாருக்கு ஆறுதல் தெரிவிப்பது என்று தெரியாதல் முடங்கி போய்விட்டோம். எனவே அரசு உடனடியாக ஆற்றில் இருக்கும் அந்த முட்களை அகற்றப்பட வேண்டும். இந்த பகுதியில் இருக்கும் அனைத்து ஆக்கிரமிப்புகளும் ஆற்ற வேண்டும். பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புகளாம் கணக்கெடுக்கப்பட்டு அதையெல்லாம் முறையாக சரி செய்தால் வெள்ளம் அனைத்துமே இங்கு வடிந்துவிடும். குறிப்பாக அணை கட்ட வேண்டும். இரண்டு புறமும் அணையை உயர்த்த வேண்டும். விவசாய நிலத்தை பாதுகாக்க வேண்டும். விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நிலங்களில் தேங்கியிருந்த வெள்ளம் வடிந்தாலும் அவர்களுடைய மனக்கவலை வடியவில்லை என்பதை அவர்கள் பேசுவதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிந்தது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஸ்ரீதர்.